Hello guys, welcome to my channel. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா எப்படி அன்பாக்ஸ் வந்து லினக்ஸ் மின்ட்ல போடுறது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைரக்டரிஸ்க்கெல்லாம் போய்க்கோங்க. போயிட்டு அதில் இருக்க நோ ஸ்வாப் டாட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டெலீட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கார்டு இல்லை. டெலீட் பண்ணிட்டு இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இந்த டைப் பண்ணுங்கள் sudo apt install snapd அப்படின்னு டைப் பண்ணுங்கள். எல்லாமே ஸ்மால் லெட்டர் தான். டைப் பண்ணிட்டு வழக்கம் போல் என்ட்ரு அமைக்கிடுங்க. என்ட்ரு அமைக்கிங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகலாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து ஸ்னாப் -வெர்ஷன் போடுங்க. ஐஃபனுக்கு முன்னாடி ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமேட்டு ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கு ஸ்னாப் இன்ஸ்டால் ஏதாச்சும் ஒன்று போட்டு விடுங்க. நான் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு போட்டு விட்றேன். அடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டு கொடுத்து அத்தன்டிகேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 8x ஸ்பீடில் வச்சுருக்கேன். அதனால அதுக்கே இவ்வளோ ஸ்லோவாக தான் லோட் ஆகுது. நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ நேரம் ஆகும்ன்ட்டு. இது இந்த பாட்டை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். எதுக்கும் சும்மா வீடியோ லென்த்துக்காக தான் நான் போட்டிருக்கேன். இது ஓகே அவ்வளோதான். சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிடலாம். அதை கிளியர் பண்ணிட்டு அதுமாதிரி ஸ்னாப் ரன் ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணி பார்க்கலாம் நல்லா இல்லையான்ட்டு. ஓகே, நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ரோமில் unbox.thankyou அப்படின்ற வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான அளவுக்கு ரேஞ்சுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில கோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அது வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஃபைண்ட் அவுட் மோர் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கெட் ஸ்டார்டட்னு இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் அன்பாக்ஸ்ன்னு இருக்கும். அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜுக்கு ரீட் ஆகி கூட்டிகிட்டு போயிடும். இந்த இங்கே இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்துருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு உள்ளே போய்க்கோங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் இருக்கிறத காப்பி பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்து பாஸ்வேர்டு அடிச்சு விட்ருங்க. ஓகே, அவ்வளோவா. இது வந்து பார்த்தீங்கன்னா 16x ஸ்பீடில் இருக்குது. அதனால அதுக்கே எவ்வளோ ஸ்லோவாக தான் லோட் ஆகுது நம்மளுக்கு. ஓகேவா, எவ்வளோ நேரம் ஆகும் நீங்களே பார்த்துக்கோங்க. இதோட 16 மடங்கு அதிகமாக ஆகும் டைமு. ஓகே, இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் வந்து அன்பாக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் ரன் பண்ணுங்க கோட்ஸ் வர வரைக்கும். வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் அன்பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் இருக்க கூட வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வழக்கம் போல் என்ட்ரு கொடுத்துருங்க. ஓகே, காப்பி அப்புறம் உங்கள் பேஸ்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl+C Ctrl+V வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது, பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது 8x ஸ்பீடில் இருக்குது. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்னு ஒரு கேட்கும்னு நினைக்கிறேன். அது கேட்டுச்சுன்னா எஸ் கொடுத்துருங்க. அவங்க கேட்டிருக்கு. எஸ்ஸுக்கு வந்து ரைட் டைப் பண்ணிக்கோங்க. இன்னொருமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும் GIT ஹப் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் அதர் டைப் கொடுத்துட்டு அது கீழே இருக்க WPTHTTPS அந்த கோட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ண வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்ச வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து இருக்கிற கோடை வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து இருக்கிறது தான் ரொம்ப டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலேயே எடுத்துருச்சு சொல்ல போனால் டைமு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நான் பாதி கட் பண்ணிட்டேன், ஸ்பீட்லாம் பண்ணல, டோட்டலாகவே கட் பண்ணிட்டேன். இதை இப்போ ஆகிட்டுருக்கு. இதுலேயே ஸ்பீட் பண்ணியிருக்கேன், கட்லேயே ஸ்பீடு பண்ணியிருக்கேன். இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஸ்பீடு பண்ணேன். ஏன்னா கொஞ்சம் எடிட்டிங் ஏதோ தப்பாக இருக்கு. அதுக்கே ரொம்ப லேட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் போயிட்டு சாப்பிட்டே வந்துட்டேன் இந்த டைமில். ஓகேவா, நடுவில். சரி, அதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். திருப்பி ஸ்டார்டிங். அவ்வளோதான் பாய்ஸ். அன்பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அன்பாக்ஸில் ப்ளே ஸ்டோர் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸு அப்படி ஆப்ஸில் போய்ட்டு பர்மிஷன்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே சர்வீசஸ் அண்ட் ப்ளே ஸ்டோர் அதில் போய்ட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அளவு கொடுத்து விட்டுருங்க. அளவு கொடுத்து விட்டு அப்புறமேட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு எதை வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஒரு சில ஆப்ஸ் ஒர்க் ஆகும், இல்லை நிறைய ஆப்ஸ் ஒர்க் ஆகும், ஒரு சில ஆப்ஸ் ஒர்க் ஆகாமையும் போகலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது ஃப்ரீ ஃபயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ஒரு ஆக்டோபஸ் கேம் பேடு கேம் ஹெல்பர் இந்த ஃபினிக்ஸ் வைஸில் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஏற்றினா தான் நம்ம விளையாட முடியும். ஏன்னா இதில் இன்பில்ட்டாக இல்லை, ஓகேவா? நம்மளுக்கு கேம் பேட் இதில் இன்பில்ட்டாக இல்லை, ஓகே. அது ஏற்றி நான் விளாண்டு எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். நல்லா இருந்தாலும் சொல்கிறேன், நல்லா இல்லைனாலும் சொல்கிறேன் ரிவ்யூ. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் பிசியில் விண்டோஸில் வந்து பார்த்தீங்கன்னா emulatorல விளையாண்டு தான் இருந்தேன் ஃப்ரீ ஃபயர். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் கற்றுக்கணும்னு ஆசை நிறையா இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கரப்ட் ஆயிடுச்சு. புது ஹார்ட் டிஸ்க் போட்டோம், எதுவுமே இல்லை. அந்த ஸ்டாக் யூஸ் பண்ணி அப்படியே இருந்தீங்க. விண்டோஸ்க்கு அலான்சைடே என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் போட்டிருக்கலாமே கேட்பீங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பிடிக்கல சொல்ல போனால், ஓகேவா? ஏன்னா நல்லா இல்லை விண்டோஸு. அது மட்டும் இல்லாமல் லினக்ஸும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்ததுக்கு முன்னாடியே ஃப்ரீ ஃபயர்லேயே இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக போயிடுச்சு, விளையாடுறக்கே தோணல சுத்தமாக. அதனால் எதுக்கு ஃபுல்லாமே நம்ம லினக்ஸுக்கே மாறிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் லினக்ஸுக்கே வந்துட்டேன். இப்போ கூட ஏன் பாக்ஸை வீடியோ போடுறேன்னு கேட்டிங்கன்னா கண்டென்ட் எதுவுமே இல்லை, அதனால் இந்த வீடியோ போடலான்னு போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசிக் கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி எப்படி நம்ம லினக்ஸ் ஆப்ரேட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் ஹையர் லெவலுக்கு போனோம்னா வைஃபை ஹேக்கிங் ஒரு பாஸ்வேர்டு கிராக்கிங் அந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கலாம். ஓகே, பேச வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. குரோம் ஏற்றி பார்த்தேன், எல்லாம் கரெக்டாக ஏறிடுச்சு, எந்த ப்ராப்ளமுமே இல்லை குரோமில். அதாவது நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை, ஓகேவா கைஸ்? அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக வந்து ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் ஆகிருக்கும். அந்த பார்ட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹோமில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த 324 MB ஒரு பார்ட்டிஷன் புது வால்யூம் வந்து சேவ் ஆகிருக்கும். இது எடுக்கலாம், அதை டெலிட் பண்ணிடலாமே சொல்லிட்டு டெலிட்லாம் பண்ண முடியாது, நீங்கள் அன்லோட் பண்ணிடலாமே சொல்லிட்டு அன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏன் பாக்ஸ் இருக்காது. ஏன்னா இதில் தான் ஏன் பாக்ஸ் இருக்குது. இது டேரக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோன்னு நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் மீடியா, ஓகே. மீடியாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ வந்து ஃபைல் சிஸ்டம் ஓப்பன் பண்ணிக்குவாங்க. ஃபைல் சிஸ்டம் ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்குவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் தப்பாக சொல்லிட்டேன். ஃபோனில் உள்ள ரூட் பார்ட்டிஷனில் இருக்குது, ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட எடுத்துக்காது, ஸ்பேஸ் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? பாய்.